சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய விரத மகிமைகளை சிறப்பான முறையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐயப்ப விரதம் மேற்கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும், ஐயன் ஐயப்பன் எத்துணை கருணையான தெய்வம், எப்படி அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வம் என்பதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு அருமையான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். சுவாமியே சரணம் ஐயப்பா, இந்த அற்புதமான மந்திர கோஷத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. ஐயப்பன் தன்னை அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வம், பாவரனுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம், மகிஷி மர்தனம் செய்து அந்த மகிஷிக்கு நல்வாழ்வு அருளிய தெய்வம். மகிஷி லீலாவதி என்ற பெயரோடு அவதரித்தவள். மிகவும் லோகாதய இன்பங்களிலே அதிக நாட்டம் உடையவளாக இருந்தாள். அதன் காரணமாக அவளுடைய கணவர் அவளை சபிக்க மகிஷியாக பிறந்தாள். அப்படி மகிழ்ச்சியாக பிறந்த அந்த லீலாவதியை அவளுடைய அந்த சாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தன்னுடைய அருகிலே மாளிகைபுரத்தம்மனாக அவளுக்கு இடம் கொடுத்து மகிழ்ச்சிக்கு ஒரு நல்வழி காட்டினார். தன்னுடைய குருவின் புத்திரனுக்கு வாய் பேச முடியாமல் செவி கேளாமல் இருந்த புதல்வனுக்கு நல்லருள் புரிந்து அவனுக்கு நல்வழி காட்டினார். குருவினுடைய குறை தீர்த்தார். அதனால்தான் குருவின் குறை தீர்த்தவரே சரணம் ஐயப்பா என சரணகோஷத்திலே நாம் சொல்கின்றோம். ஆக குருவின் குறை தீர்த்தார். மேலும் பல பல அடியார்களுக்கு நல்லருள் புரிந்து வந்தார். இந்த ஹரிவராசனம் பாடலை இயற்றிய அந்த கம்பத்தையருக்கு மிக அருமையான ஒரு நிலையை கொடுத்து இன்றைக்கும் ஹரிவராசனம் பாடல் என்பது மலையிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாடலானது மிக சிறப்பான முறையிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதனை பாடுவதற்கும் மிக அழகாக தான் ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்தவன் என்ற சொல்லுக்கு இணையாக யேசுதாஸ் அவர்களை பாட வைத்து அவருடைய குரலிலே அனுதினமும் ஐயன் ஐயப்பன் விழித்தெழுகிறார், இரவிலே உறங்குகின்றார். எத்துணை பெரிய பாக்கியம் அவருக்கு கொடுத்திருக்கின்றார் ஐயப்பன். இதிலிருந்தே தான் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என நமக்கெல்லாம் புரிய வைக்கின்றார். மாயை, அந்த மாயையை நீக்குவதுதான் சபரிமலை பயணம். நமக்குள் எத்தனையோ மாயைகள் இருக்கின்றது. அந்த மாயைகள் எல்லாம் ஒரு முறை செல்வதாலோ 2 முறை செல்வதாலோ நிவர்த்தியாகி விடாது. காரணம், நாம் மிக மிக ஒரு வேகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லோகாதயத்திலே பணம், பொருள், பதவி போன்றவற்றை அனுதினமும் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது மனமானது இருப்பதை விட்டு பறப்பதற்கு யோசிக்கின்றது. அப்படி யோசிக்கின்ற வேளையிலே அந்த மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஐயப்ப விரதம் என்பதுதான் மிக மிக சரியான ஒரு கடிவாளமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், மற்ற 300 நாட்கள் எப்படியோ ஓடுகின்றோம். ஆனால் இந்த கார்த்திகை பிறக்கின்ற அந்த வேளை வரும்போது ஐப்பசி மாதத்திலேயே எனக்கு தெரிந்து கடந்த ஆண்டுகளிலே ஒரு சிலர் எங்களோடு மலைக்கு வந்தவர்கள்தான். மலையிலே கடுமையான கூட்டம், கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது மலையிலேயே இருந்து கொண்டு இந்த வருடத்தோடு சபரிமலை வரப்போவதில்லை, முடிந்தால் மாத பூஜைக்கு பார்த்து கொள்ளலாம் என சொன்ன சாமிமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஐப்பசி முடிவதற்குள்ளாக கார்த்திகை எப்போது பிறக்கும், எப்போது மாலை போடுவோம் என ஏங்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், ஐயன் ஐயப்பன் காந்தமலையிலே அமர்ந்து கொண்டு காந்தம் போல் நம்மை இழுக்கின்றார். அதாவது நல்லனவற்றை தேடி தேடி ஓட வேண்டும், நல்லன அல்லாதவற்றை ஒதுக்க வேண்டும். நமக்கு ஐயப்ப விரதம்
கொடுக்கின்ற சூக்ஷ்மமான ஒரு அறிவுரை, நிதர்சனமான ஒரு அறிவுரை இதுதான். ஆகவே அந்த நல்லவற்றை தேடி ஓடுகின்ற அந்த பக்குவம் அந்த ஐப்பசி மாதத்திலேயே நமக்கு ஓடி வருகின்றது. அதற்கு காரணம் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே நாம் சென்ற சபரிமலை பயணம். அந்த சபரிமலை என்கின்ற மண்ணிலே நாம் கால் வைத்த அந்த நிமிடத்திலிருந்தே நாம் புனிதமாக தொடங்குகின்றோம். புனிதமான துளசி மாலை கழுத்திலே, விரதம் கொண்ட இருமுடியோ சிரசிலே. அந்த இருமுடியை ஏந்தி நாம் சபரிமலை பயணமாகின்ற ஒவ்வொரு வருடமும் நம்மிடம் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த மாற்றங்களை நாம் கிரகித்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை பயணமானது இந்த கடினமான உலகத்திலேயும் நிம்மதியானதாக இருக்கும். சபரிமலை பயணத்தை வருடா வருடம் மேற்கொள்கின்ற அடியார்களுக்கு ஆசை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும். ஆசையை எவன் ஒருவன் விடுகின்றானோ அவனுக்கு நிம்மதி தானாக தேடி வரும். கிடைப்பது கிடைக்கட்டும், நிலைப்பது நிலைக்கட்டும், நமக்கானது நமக்கு வந்து சேரும். இந்த 3 நாம் உறுதியாக மனதிலே நிறுத்தி கொண்டு விட்டோம் என்றால் இந்த இக வாழ்க்கை என்பது நமக்கு சுகமானதாக இருக்கும். இக வாழ்க்கை எப்போது ஆசை இல்லாமல், ஆசையை துறந்து அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்கின்றோமோ அப்போது நம்முடைய புற வாழ்க்கை, அதாவது இறந்த பின் செல்கின்ற வாழ்க்கை என்பதும் நிம்மதியானதாக இருக்கும். ஆகவே இந்த இருமுடி தத்துவம் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை போதிக்கின்ற அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து சென்று அதனை நெய்யாக்கி ஐயப்பனுடைய பாதங்களிலே, ஐயப்பனுடைய மேனியிலே சமர்ப்பித்து விடுகின்றோம். இந்த பாவங்கள் இன்றோடு கரைந்து விடுகின்றது. புது மனிதனாக சபரிமலையிலிருந்து நான் புறப்படுகின்றேன். என்னுடைய ஆன்மா உன்னோடு கலந்து விட வேண்டும். நான் இறந்த பிறகு என்னுடைய உடலானது நெருப்புக்கு செல்ல வேண்டும். என்னுடைய ஆன்மாவானது உன்னோடு கலந்து விட வேண்டும் என்கின்ற என்ற ஒப்பற்ற தத்துவத்தை சொல்வதுதான் ஐயன் ஐயப்பனுடைய அந்த இருமுடியின் தத்துவம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழி, வாழும் வழியை நமக்கு சொல்வது ஐயன் ஐயப்பனுடைய சபரிமலை விரதம். இந்த ஒப்பற்ற விரதத்தை ஆண்டுதோறும் கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்க்கை என்பது சுகமானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும், சாந்தி மிக்கதாக இருக்கும். ஆகவே முறையாக விரதம் இருப்போம், ஐயன் ஐயப்பனை தரிசிப்போம், எல்லா வளமும் பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.